ஈசனின் பிரம்மஹத்தி தோஷம் நீக்க மயானத்தில் விஸ்வரூபம் எடுத்த ஆக்ரோஷ நாயகி. நெற்றியில் சுடர்விடும் திருநீரும் தீயோரை குத்தி கிழிக்கும் கூர்மையான சூலாயுதமும் ஏந்தி நிற்பவள். கபாலம் ஏந்தி உடுக்கை சத்தத்திற்கு பிரபஞ்சமே அதிரும்படி ஆடும் மயானத்தை காப்பவள். முகத்தில் கோபக்கனல் தெரித்தாலும் தன்னை நம்பியவர்களை காக்க எல்லையில் வீற்றிருக்கும் அண்ட சராசர நாயகி இவள். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற கிராம தேவதையாகவும் குல தெய்வமாகவும் வழிபடப்படுபவள் பாப்பன்கொல்லை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன். மேல் மலையனூரை போலவே இங்கும் அனைத்து அமாவாசையும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தீராத வினைகளை தீர்க்கும் தாய். பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளை அளிக்கும் அன்னை. திருமண தடையை நீக்கி மழலை வரம் தரும் மாதேவி. நோய் பிணிகள் தீர்க்கும் வேப்பிலைக்காரி. பாப்பன்கொல்லை மண்ணில் அமர்ந்த அங்காள பரமேஸ்வரி. பாப்பன்கொல்லை அங்காள அம்மன் வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல, தாயாய் நின்று பிள்ளைகளின் குறைகளை தீர்க்கும் கருணை கடல். நீண்ட நாட்களாக திருமண தடையால் அவதிப்படுபவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து மனமுருகி வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டிக் கொண்டவர்களின் வேண்டுதல்கள் சரியாக 30 நாட்களுக்குள் நிறைவேறுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தீராத உடல் உபாதைகள், மனநல பாதிப்புகள் மற்றும் பில்லி சூனிய கோளாறுகளால் அவதிப்படுபவர்கள் இந்த பாப்பன்கொல்லை மண்ணில் காலெடுத்து வைத்தாலே அந்த தீய சக்திகள் அன்னையின் உக்கிரத்திற்கு பயந்து ஓடுகிறது. அம்மனின் பிரசாதமே இங்கு வரும் பக்தர்களுக்கு ஆகச் சிறந்த மருந்தாக விளங்குகிறது. அங்காள பரமேஸ்வரி அம்மனின் தோற்றமே ஒரு மிகப்பெரிய சாப விமோச்சன வரலாறு கொண்டது. பிரம்மனின் கர்வத்தை அடக்க ஈசன் அவரது 5வது தலையை கொய்தபோது பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானை பற்றி கொண்டது. பிரம்மனின் கபாலம் ஈசனின் கையோடு ஒட்டி கொண்டு அவர் உண்ணும் உணவை எல்லாம் தானே தின்றது. இதனால் உலகை ரட்சிக்கும் ஈசனே பித்தனாக மயானத்தில் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு அலைய வேண்டியதாயிற்று. ஈசனின் இந்த துயரத்தை துடைக்க அன்னை பார்வதி தேவி மகாவிஷ்ணுவின் உபாயப்படி மாசி மாத அமாவாசை நன்னாளில் ஒரு தந்திரம் செய்தார். மயானத்தில் சுவையான சாதத்தை சமைத்து அதை தரையில் சிதறடித்தார். உணவின் சுவைக்கு மயங்கிய கபாலம் ஈசனின் கையை விட்டு கீழே இறங்கிய அந்த நொடி அன்னை பார்வதி விஸ்வரூபம் எடுத்தாள். ஆக்ரோஷமான அங்காள பரமேஸ்வரி உருவம் எடுத்து தன் வலது காலால் அந்த கபாலத்தை மிதித்து அழித்தாள். அப்படி அன்னை உக்கிர வடிவமாய் நின்று சிவபெருமானின் சாபத்தை தீர்த்த அந்த ஆன்மீக பேரலை தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் திருத்தலங்களாக உருவெடுத்தது. அதில் கடலூர் மாவட்ட எல்லையை காக்கவும் இங்குள்ள ஏழை எளிய மக்களின் உயர்துடைக்கவும் அன்னை தன் சக்தியின் ஒரு பகுதியை நிறுவிய இடமே இந்த பாப்பன்கொல்லையாகும். இந்த திருத்தலத்தில் அங்காளம்மனுடன் வீரனார், காளி, பெரியநாயகி, முனீஸ்வரன், பாவாடைராயன் மற்றும் காட்டேரியும் உடனிருந்து அருள் பாலிக்கிறார்கள். காவல் தெய்வமாக உயர்ந்த மதுரை வீரனின் பின்னணியில் மனதை கணக்க வைக்கும் ஒரு உண்மை புதிந்திருக்கிறது. காசி மன்னரோட மகனா பிறந்தும் ஜோதிட கணிப்பால காட்டில கைவிடப்படுறாரு நம்ம வீரன். அங்க வந்த மாதிய சின்னான் அப்படிங்கிற ஒரு தொழிலாளி இவரை எடுத்து வளர்க்குறாரு. சின்ன வயசுலேயே வில்வித்தை, வாழ்வீச்சுன்னு சகல கலைகளையும் கத்துக்கிட்டு ஒரு அசாத்திய போர் வீரனா வளர்றாரு நம்ம வீரன். பெரிய வீரனாக வளர்ந்த வீரனார் பொம்மன நாயக்கன் என்ற பாளையக்காரன் அரண்மனையில் காவல் வீரராக சேர்ந்தார். அப்பொழுது பொம்மன நாயக்கனின் மகளான பொம்மி என்பவரை காவல் காக்கும் பொறுப்பு வீரனாருக்கு வழங்கப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது. சாதி மற்றும் அந்தஸ்து வேறுபாடுகள் காரணமாக இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் வீரனாரும் பொம்மியும் அங்கிருந்து வெளியேறி
திருச்சி நோக்கி பயணித்தனர். வழியில் தங்களை துரத்தி வந்த பொம்மன நாயக்கரின் படைகளை தன் அசாத்திய வீரத்தால் வீரனார் தோற்கடித்தார். திருச்சியில் தங்கியிருந்த போது வீரனாரின் வீரம் மற்றும் புகழ் நாடெங்கும் பரவியது. அந்த காலகட்டத்தில் மதுரையை திருமலை நாயக்கர் ஆட்சி செய்து வந்தார். அப்போது மதுரையில் கள்வர்களின் தொல்லை மிக அதிகமாக இருந்தது. அழகர் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வந்த சங்கிலி கருப்பன் தலைமையிலான கள்வர் கூட்டம் மக்களை துன்புறுத்தி வந்தது. இதை தடுத்து நிறுத்த திருமலை நாயக்கர் வீரனாரை மதுரைக்கு அழைத்தார். மதுரைக்கு வந்த வீரனார் கள்வர்களின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணித்து அவர்களை ஒடுக்கி மதுரையை மீட்டெடுத்தார். இதனால் மன்னர் அவருக்கு மதுரை வீரன் என்ற பட்டத்தை வழங்கி மதுரையின் தளபதியாக்கினார். மதுரையில் இருந்தபோது அரச நாட்டிய பெண் வெள்ளையம்மாள் என்பவருடன் வீரனாருக்கு பழக்கம் ஏற்பட்டது. வெள்ளையம்மாள் வீரனாரின் வீரத்தையும் அழகையும் கண்டு அவர் மீது காதல் கொண்டார். இருப்பினும் வீரனாரின் அசாத்திய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்ட சில அரச அவை அதிகாரிகள் வீரனார் கள்வருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு திட்டமிட்டே சில காரியங்களை தாமதப்படுத்துகிறார் என்று மன்னரிடம் தவறாக கோல் மூட்டினர். மேலும் உயர் சாதி பெண்ணை காதலிப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது. இதனால் கோபமடைந்த திருமலை நாயக்கர் உண்மை நிலையை ஆராயாமல் வீரனாருக்கு மாறுகால் மாறுகை என்ற மிக கடுமையான தண்டனை விதித்தார். தண்டனை நிறைவேற்றப்பட்ட பின் வீரனாரின் உண்மைத்தன்மையையும் வீரத்தையும் உணர்ந்த மன்னர் தன் தவறுக்காக மிகவும் வருந்தினார். தன் கற்பின் வலிமையால் பொம்மியும் வெள்ளையம்மாளும் இறைவனை வேண்ட வீரனாரின் உடல் உறுப்புகள் மீண்டும் இணைந்தது. பின்னர் வீரனார் மதுரை மீனாட்சி அம்மன் பாதத்தில் தன் உயிரை தியாகம் செய்தார். பொம்மியும் வெள்ளையம்மாளும் அவருடன் உடன்கட்டை ஏறி உயிர் நீத்தனர். வட தமிழகம் மற்றும் மத்திய தமிழகத்தில் பலதரப்பட்ட மக்களின் குலதெய்வமாகவும் எல்லை காவல் தெய்வமாகவும் வீரனார் வழிபடப்படுகிறார். பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியான ஆதி பராசக்தியின் ஒரு வடிவமே காளி. காலத்தை கடந்து இயங்கும் பேராற்றல் கொண்டவளாக இவர் போற்றப்படுகிறார். அசுரர்களை அழிப்பதற்காக தேவி துர்க்கையின் கோபத்தில் இருந்து காளி தோன்றினாள். இரத்த பீஜன் என்ற அசுரன் தன் உடலில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு துளி இரத்தத்தில் இருந்தும் புதிய அசுரர்களை உருவாக்கினான். அப்போது அவன் இரத்தம் தரையில் படாமல் தன் நாவால் அதை உட்கொண்டு அசுரர்களை அழித்த பெருமை காளி தேவியே சாரும். அசுரர்களை அழித்த பின் அவளது கோபம் தணியவில்லை. உலகம் அதிரும் வண்ணம் அவள் நடனமாடினாள். அவளது கோபத்தை தணிக்க சிவபெருமான் அவளது பாதத்திற்கு அடியில் படுத்து கொண்டார். தன் கணவனை மிதித்ததை உணர்ந்த காளி உடனே அமைதியானாள். இதையே இன்று நாம் காளி சிவனின் மார்பின் மேல் கால் வைத்திருக்கும் காட்சியாக வணங்குகின்றோம். காளி அழிவின் தெய்வம் மட்டுமல்ல, தீமைகளை அழித்து பக்தர்களை காக்கும் கருணை மிக்க தாய். பயத்தை போக்கி வீரத்தையும் ஞானத்தையும் அருளும் மகாசக்தியாக அவள் திகழ்கிறாள். பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியின் முழுமையான வடிவம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலுக்கும் ஆதாரமானவள் இவள். மகிஷாசுர மர்தினியாக அசுரர்களை அழித்த அதே சக்திதான் பெரிய நாயகியாக பக்தர்களின் தீய எண்ணங்களை அழித்து ஞானத்தையும் அருளையும் வழங்குகிறாள். மும்மூர்த்திகளின் ஆற்றலையும் தன்னுள் அடக்கி உலகை பாதுகாக்க எடுத்த வடிவமே பெரிய நாயகி. பேராற்றல் கொண்டவள், ஆனால் அன்பின் வடிவில் எளியவள். பெரிய நாயகி அம்மனை துதிப்பவர்களுக்கு தடைகள் நீங்கும், வாழ்வில் சகல செல்வங்களும் மங்களங்களும் பெருகும். முனீஸ்வரன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கம்பீரமும் எதிரிகளை அச்சுறுத்தும் வீரமும் தான். முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக ஞானத்தை வழங்குபவராக இவர் விளங்குவதால் முனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார்.
முனிவர்கள் தவம் செய்த இடங்களை காக்க சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் முனீஸ்வரன். சிவபெருமானின் அம்சமாகவே இவர் கருதப்படுகிறார். தக்கன் யாகத்தின் போது சிவபெருமான் தனது ஜடாமுடியில் இருந்து வீரபத்ரை உருவாக்கினார். அவருடன் பல கணங்கள் தோன்றினர். அவர்களில் ஒருவரே முனீஸ்வரன். முனீஸ்வரன் வெறும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் மக்களின் நம்பிக்கையும் நீதி மற்றும் தர்மத்தின் பாதுகாவலராக இருக்கிறார். இவரை வணங்கினால் பயம் நீங்கும், காரிய தடைகள் விலகும், தீமைகளை அழித்து தர்மத்தை காக்க சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட காவலர் இவர். கல்வி காட்டு பகுதியோட தலைவனான பெத்தாண்டவனுக்கும் பெத்தாண்டிச்சிக்கும் சிவபெருமானோட அருளால பிறந்தவர் தான் கல்வி காத்தான். ஒரு அமாவாசை இரவு, அடர்ந்த வனப்பகுதி, பயத்தில் உறைந்து நின்ற பக்தன் கல்வி காத்தான். திடீரென வானை பிளக்கும் ஒளியுடன் ஒரு பெண் குரல் கேட்டது. அதுதான் ஆதிசக்தி, அங்காள பரமேஸ்வரி. மகனே, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. விடியலுக்குள் எனக்கு இங்கே ஒரு கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அன்னை கூற, அன்னையின் விருப்பமும் நிறைவேறியது. ஆனால் அன்னை வைக்கப் போகும் அடுத்த கட்ட சோதனையை அவன் அறியவில்லை. தன்னுடைய குடலையும் உள்நாக்கையும் பிடுங்கி அன்னையின் பாவாடையில் சமர்ப்பித்தான் கல்வி காத்தான். பக்தியின் உச்சத்தை கண்ட அன்னை அவனை தன் மகனாக ஏற்று பாவாடராயன் என பெயர் சூட்டி தனது மடியில் அமர்த்தி கொண்டாள். ஆங்கார சக்தி உடல் முழுவதும் பாய கல்வி காத்தான் அன்று முதல் தெய்வ அம்சம் பெற்ற பாவாடை ராயனானார். நடுநாட்டு பகுதிகளில் இருக்கும் பெரியசாமி, சங்கிலி கருப்பன், முனியாண்டி போன்ற அனைத்து எல்லை காவல் தெய்வங்களுக்கும் அன்னை அங்காளம்மன் இவரைதான் தளபதியாக நியமித்தார். அம்மனின் கட்டளையை ஏற்று இவர்தான் மற்ற காவல் தெய்வங்களுக்கு உத்தரவிடுவார். எதிரிகளுக்கு யமனாகவும் நம்பினவங்களுக்கு அரணாகவும் நிற்கிற நடுநாட்டு எல்லை காவல் தெய்வம் அன்னை அங்காளம்மனின் செல்ல மகன். அம்மன் மடியில் அமர்ந்து அகிலத்தையே காக்கும் அந்த மாவீரனை மனதார நினைத்தாலே நம்ம பயமெல்லாம் பறந்தோடிவிடும். காட்டேரி அம்மன்னா பலரும் பயப்படுறாங்க. ஆனால் நிஜத்தில் அவங்க பயப்பட வேண்டிய தெய்வம் இல்லை, நம்மளை பயத்திலிருந்து காப்பாற்றுற தெய்வம் காட்டேரி அம்மன். பராசக்தியின் ஒரு உக்கிரமான வடிவம்தான் இந்த அம்மன். முற்காலத்தில் காடுகளையும் கிராம எல்லைகளையும் அமானுஷ சக்திக்கிட்ட இருந்தும் காட்டு விலங்குகிட்ட இருந்தும் நம்மளை பாதுகாத்ததால் இவங்களுக்கு காட்டேரி அப்படின்ற பெயர் வந்தது. செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகள் உங்களை அண்டாமல் இருக்க எல்லை தெய்வமா நின்று வேட்டையாடுற சக்தி தான் இவங்க. தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும் நோய்களையும் குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகளையும் வேறொருக்கும் குலதெய்வமாக இருக்கிறாள். அந்தகாசுரன், இரத்த பீஜன் போன்ற கொடூர அரக்கர்களை அழிக்க பராசக்திக்கு உதவியாக 7 பெரும் தேவர்களின் சக்தியிலிருந்து உருவானவர்கள்தான் இந்த 7 கன்னிமார்கள். பிரம்மாவின் சக்தியால் பிராமி, மகேஸ்வரனின் சக்தியால் மகேஸ்வரி, குமரனின் சக்தியால் கௌமாரி, விஷ்ணுவின் சக்தியால் வைஷ்ணவி, வராகமூர்த்தியின் சக்தியால் வராகி, இந்திரனின் சக்தியால் இந்திராணி மற்றும் சிவனின் உக்கிரத்தால் சாமுண்டி என 7 அவதாரங்கள் தோன்றின. அரக்கர்களை அழித்த பிறகு இவர்களின் உக்கிரம் தனிய பூமிக்கு வந்து கன்னித்தன்மையோடு அமர்ந்து பக்தர்களை காக்கத் தொடங்கினர். இவர்களை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், முக்கியமா குடும்பத்தை காக்கும் குலதெய்வமாக இவங்க விளங்குறாங்க. இவங்க அரக்கர்களை வதம் செய்திருந்தாலும் தேவர்களின் தூய்மையான சக்தியிலிருந்து உருவான கன்னியர்கள். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது
சுத்தமான பால் அபிஷேகம், வடைமாலை மற்றும் எலுமிச்சை சாதம். இவங்களை சாந்தமான முறையில் நெய் விளக்கேற்றி வழிபட்டால் கைவிடப்பட்ட காரியங்கள் கூட உடனே நடக்கும். ஒவ்வொரு மாத அமாவாசை நாளிலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் காட்டப்பட்டு சிறப்பு வேள்வியும் செய்யப்படும். அம்மனை தரிசித்து வேள்வியில் பங்கு பெறுவது விசேஷ பலனை தரும். மேலும் வேள்வியில் பங்கு பெறுவதால் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளும் திருமண தடைகளும் நீங்கி நோய் பிணிகள் நம்மை விட்டு அகலும். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு ஆடி மாதத்தில் கூழூற்றி எலுமிச்சை மாலை அணிவித்து மாவிளக்கு தீபமேற்றி தங்கள் கோரிக்கைகளுக்கேற்ப உபயங்கள் செய்து வருகின்றனர். தீய சக்திகளின் பாதிப்பால் உடலின் குறிப்பிட்ட பாகங்கள் சிதைவுற்று குணமடைந்திருந்தால் வெள்ளியால் செய்யப்பட்ட கண்மலர்கள், கை, கால் அல்லது மனித உருவ பொம்மைகளை அம்மனின் உண்டியலிலோ அல்லது பாதத்திலோ சமர்ப்பித்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். திருமணம் குறித்த வேண்டுதலுக்கு தங்கத்தில் தாலி, மழலை வரம் பெற்றவர்கள் அம்மன் சன்னதியில் உள்ள தலவிருட்ச மரத்திலோ அல்லது ஆலய பிரகாரத்திலோ சிறிய மரத்தொட்டில் அல்லது துணித்தொட்டில்களை கட்டி அதில் ஒரு எலுமிச்சபழத்தை வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இக்கோவில்களில் வேப்பிலை ஆடை அணிந்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். ஏ கொண்டு நல்ல மலையாளா அது தேக்கு விளையுமிடம், அது தெளிஞ்ச நல்ல தேசமல்லோ. நம் மண்டியிட்டு அழைக்கிறனே என்ன பெத்தவளை மடபுறத்து காளி உன் மாளிகையில் கேட்கலையோ. அழைக்கிறனே அழைக்கிறனே உங்களை அழைக்கிறனே உங்களை அழைக்கிறனே தாம்பாட்டு பாடி அழைக்கிறனே நான் தாளமில்லா கூத்து பாடியே நான் அழைக்கிறனே உங்களை அழைக்கிறனே நான் அழைக்கிறனே உங்களை அழைக்கிறனே. இந்த கோவிலுக்கு உள்ள இருக்கா அந்த பச்சை நல்ல காளியத்தான் அழைக்கிறனே, அந்த பவள நல்ல காளியத்தான் அழைக்கிறனே நான் அழைக்கிறனே. நான் அழைக்கிறனே உங்களை அழைக்கிறனே நான் அழைக்கிறனே உங்களை அழைக்கிறனே. பயத்தை போக்கி பக்தரை காக்கும் பாப்பன் கொள்ளை அங்காளம்மன் பாதம் பணிவோம். தீராத வினைகளிலிருந்து விடுதலை பெறுவோம். அங்காளம்மன் இருக்க பயமேன், பாப்பன் கொள்ளை தாயிருக்க கவலை ஏன், தாயே துணை.